தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். இந்த போராட்டம் மிக வலிமையான போராட்டமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் நேற்று மாலை வரை தொடர்ந்துச்சு. ஆனா இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையோட முடிந்ததாகவும் அதன் பின் போராட்டம் கலவரத்தோடு முடிந்தது அப்படின்ற மாதிரியான நிலை தான் இப்ப இருக்கு. மாணவர்கள் கலவரம் பண்ணதான மாதிரியான சித்தரிப்பு தொடர்ச்சியா இந்திய தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த போராட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், சிறு குறு வணிகர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இருந்தாங்க. இது பெரும் மாணவர்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் பலரும் கலந்த மக்கள் போராட்டமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் திட்டமிட்டு சிலரால் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டது. போராட்டம் வன்முறையில் முடித்து வைக்கப்பட்டது. இதுதான் எங்களுடைய தரப்பை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு காவல்துறை, தமிழக அரசாங்கம் காவல்துறை கட்ட வைத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கண்மூடித்தனமாக மாணவர்கள் மீதும், இளைஞர்கள் மீதும், பெண்கள் மீதும், அதாவது சிறு குழந்தைகள் மீதும் ஆடைகளை உருவியெல்லாம் ஆபாசமான செயல்பாடுகள் ஈடுபட்டு ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க தமிழக காவல்துறை. இது திட்டமிட்டு போராட்டத்தை கலைக்கணும்ன்ற நோக்கத்தோடய நடந்துக்கிட்டாங்க. இதை கண்டிச்சு கடல்ல இறங்கி நின்னோம். கடல்ல இறங்கி நின்று திரும்பி வரும்போதுதான் பலரும் இந்த போராட்டத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு, தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்க. யார் புந்தாங்க? கடல்ல இறங்கி நின்ற மாணவர்களை காப்பாற்றுறதுக்காக அக்கம் பக்கத்துல இருந்த மீனவர்களை காப்பாற்றினாங்க. மீனவர்கள் அவங்க தீவிரவாதின்னு சொல்றாங்களா, சமூக விரோதின்னு சொல்றாங்களா, தேச விரோதின்னு சொல்றாங்களா? கடைசி கட்டம் அடிக்கும் போது எல்லாரும் இங்க தேசிய கீதம் பாடினாங்க. தேசிய கீதம் பாடின மாணவனை வாயிலே குத்துறான் போலீஸ். யாரு தேச துரோகி? இப்ப இங்க வாயில குத்துற போலீஸுக்கு பொறுப்பேற்று ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டு களத்துல நின்றவன்ல இருந்து டிஐஜி, டிஜிபி வரையும் உடனே பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம். அதுக்கு காரணமா இருந்த, அதை கண்டும் காணாம இருந்த, திட்டமிட்டு ஏவி விட்ட தமிழக அரசாங்கமும் பொறுப்பேற்று உடனடியா பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி தொடர்ச்சியா எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்க உள்ளோம். இது இல்லாம இந்த போராட்டத்தை சொந்தம் கொண்டாடி மாணவர்களுக்காக பேசுறோம், மாணவர்களின் சார்பா பேசுறோம்னு மாணவர்கள்ட்ட ஒரு சிறு கருத்தை கூட கேட்காம சொந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்த ஊடக சினிமா துறையை சேர்ந்தவங்களையும் இங்க வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும். நிச்சயமா அவங்களுடைய ஆதரவுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க ஆதரவோட நிறுத்திக்கணும். எங்களுக்காக அவங்க பேசுறதுக்கு அவங்க யாரு? அவங்க கூட்டி நாங்க கூடல. இது மாணவர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு தனிநபரால் கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, ஒரு தனிநபரால் கூட்டக்கூடிய கூட்டமும் கிடையாது. இது அங்கங்க கூட்டின கூட்டங்கள். நாங்களும் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை நாங்க தான் கூட்டணும். ஒட்டுமொத்த கூட்டத்தோட பிரதிநிதியாக கிடையாது. ஆனா நாங்க அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம், தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த போராட்டத்தில் நாங்க இருந்தோம். குறைஞ்சபட்சம் இந்த கூட்டத்தில் ஒரு சிறு வலிமையான கூட்டமாக நாங்க இருந்தோம். தனிநபர் நிச்சயமா நாங்க கிடையாது. பல மாணவர்களோட பிரதிநிதியா தான் இருக்கும். இங்கேயும் 10 நபர்கள் அனுமதிக்கப்பட்டதால தான் இருக்கும். ஏன்னா சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் நாங்க. 10 பேர் கூட வராதீங்கன்னு சொன்னாங்க. 10 பேர் மட்டும் தான் இங்க வந்திருக்கும். நீங்க எங்களால கூட்டத்தை கூட்டணும்னா கூட்ட முடியும், கலைய முடியும், கலைய முடியும். அந்த அளவுக்கான சூழல் இருக்கு. ரொம்ப அமைதியா போராட்டத்தை திட்டமிட்டு வன்முறையாக்குனாங்க. அந்த வன்முறையை நியாயப்படுத்தி போராட்டக்காரர்களே பேசினாங்க. களத்துல இருந்த எங்களுக்கு ஆதரவா வந்த சினிமா நடிகர்கள் அதை நியாயப்படுத்தி பேசினாங்க. வன்முறையாளர்கள் உள்ள புந்துட்டாங்க, தேச துரோகிகள் உள்ள புந்துட்டாங்க, அதனால அந்த தாக்குதல் நடக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி எங்களை அன்போடு விட்டுட்டு போன அவங்களை இங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசாங்கமும் காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் எல்லாருமே ஒரு ஸ்டார் போட்ட இருந்து டிஜிபி வரையும் எல்லாருமே பதவி விலகணும் வலியுறுத்துறோம். நாங்க அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் பேர்ல கடந்த ஒரு ஆண்டுகளா செயல்பட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து பல முறை நாங்க உங்களை சந்திச்சிருக்கோம். நாங்க இந்த போராட்டம் அலங்காநல்லூர்ல துவங்கும் போது நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல சொல்றேன், அலங்காநல்லூர்ல துவங்கும் போது நாங்க இல்ல, நிச்சயமா அலங்காநல்லூர்ல நாங்க யாருமே இல்ல. மெரினால கூடும்போது முதல் நாள் இரவு எங்க நண்பர்கள் சிலர் மட்டும் இருந்தாங்க. மறுநாள் அந்த போராட்டம் வலுப்பெறும் போது எங்க நண்பர்கள், எங்க அமைப்பை சார்ந்த எல்லாருமே போன் போட்டு நாங்க வர சொன்னோம். வர மறுநாள் காலைக்கு கூட்டம் கூடுச்சு. அதுக்கப்புறமும் பலர் வரவும் எங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எங்களுடைய குழுவை ஓரளவுக்கு நாங்க நிர்வகிச்சுட்டு இருந்தோம். இதன் அடிப்படையில நாங்க தாக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கான நியாயம் கேட்கிறோம். இன்னைக்கு ரொம்ப தெளிவா நீங்க கேட்டீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியல, மன்னிக்கும் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு. ஆனா இன்னைக்கு தாக்கப்பட்ட வீடியோ சன் டிவிக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? இன்னைக்கு திருப்பி போடுறாங்க சார், மத்த எந்த ஊடகமும் போடாம இருக்கிறீங்க. என்ன காரணம்? நாங்க சன் டிவி அடிக்கடி அலோ பண்ணோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கிற குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு உங்க மேல எங்களால் வைக்க முடியும். ஊடகத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் என்னைக்குமே இணக்கமான போக்கு இருக்கணும். ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய 4வது தூணா நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை நம்ப நாங்க தயாராகவே இருக்கும். எங்க அமைப்பை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் நாங்க கூடணும். ஏங்க, அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் பேர்ல தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மொத்தம் 650 பேர் அங்க கூடணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் மூலமா நாங்க எங்களுடைய கூட்டம் ஒரு 1800 இருந்து 2000 பேர் கிட்டத்தட்ட நாங்க பிரதானமா கூடிய கூட்டத்துக்கு அருகிலே இருந்து நாங்க கோஷம் போட்டு இருந்தோம். பிரதானமா இருந்த கூட்டத்தில் நாங்க இணையும் போது அவங்க நீங்க தனியா இன்னைக்கு தானே நேத்தான வந்தீங்க, நீங்க எங்களோட சேராதீங்க, எங்களோட பேசாதீங்க எல்லாம் அந்த கூட்டத்தில் நீங்க சொல்ற அந்த ராகவால் ஆரம்பிச்சிருந்த அதே குழுல இருந்து எங்களுக்கு தள்ளில விட்டாங்க. நாங்க எல்லாம் தனியாவே இருந்தோம். நாங்க 2000 பேர் கடைசி வரையும் குழுவா இருந்தோம். கடல்ல நின்னதுல 2000 பேர்ல 1800 பேர் நாங்க நின்னோம். நாங்க கலையல அப்படின்ற காரணம் கூடின கூட்டம், நம்பி வந்த கூட்டம், நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கு, விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க கடல்ல நின்னோம். புரிய வைக்கிறதா செஞ்சோம். நாங்க போராடல. நிச்சயமா இந்த சட்டம் பல மாணவர்களுக்கு புரியாம இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, டிவியை நாங்க பார்க்கல.
எங்களுக்கு இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு, எங்க போன் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க நடக்கிறது என்னன்னு ஒவ்வொருத்தங்க நீங்க குட்டியோட மைக்க வச்சு பேசக்கூடிய காவல்துறை அதிகாரி பேசுறது எல்லாருக்கும் போய் சேரல, புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல, காவல்துறை நம்ப நாங்க தயாரா இல்ல, அரசு அதிகாரிகள் நம்ப தயாரா இல்ல. எங்களுக்குள்ள நாங்க இணக்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுச்சு, அதை அவங்க அனுமதிக்கல. நாங்க கடலை இறங்கி நின்று கடலுக்குள்ளேயும் கலைஞ்சு போகதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா என்ன கேள்வி ஏற்படுச்சுன்னா எதுக்காக அடிச்சாங்க? அப்போ சட்டம் சரியான சட்டம் தான், எதுக்காக நம்மள அடிச்சு வரட்டினாங்க? அப்ப சட்டத்துக்குள்ள ஏதோ தப்பு இருக்கிற மாணவன் திருப்பி கேட்கிறான் நம்மள. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு. இதனாலதான் போராட்டம் நேற்று மாலை வரை நீடிச்சிச்சு. நேற்று காலை நாங்க வெளியேறிட்டோம். பெரிய அளவுல வந்து மீனவர்கள் இருந்தாங்க, மீனவர்கள் எங்களை காப்பாத்தினாங்க. எங்களை சுத்தி உள்ளுக்குள்ள மாணவர்கள் இன்னும் சுத்தி மீனவர்கள் இருந்தாங்க. இததான் சமீபத்தில் நாங்க இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் செய்திகள் பல இடங்களை திருப்பி பார்க்கும்போது அவங்களதான் சமூக விரோதிகள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆதங்கம் தாங்காம தான் இங்க வந்தோம். மீனவர்களையும் குப்பத்து மக்களையும் சமூக விரோதிகள் சொன்னவங்களுக்காக சொன்னது தப்புங்கிறத நிரூபிக்க தான் வந்திருக்கோம். எங்களுக்கு நியாயம் கேட்டு வரல. காணா போன மாணவர்களையும் அடிப்பட்ட மாணவர்களையும் நாங்க காப்பாத்திக்கிறோம். நிச்சயமா சமூக விரோதிகள் போராட்டத்தில் கலக்கல, சமூக விரோதிகள் கடைசி வரை போராட்டத்தில் இல்ல. இருந்ததெல்லாம் மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் எங்களை பாதுகாப்பா இருந்தாங்க. காவல்துறை பாதுகாக்கல. நிச்சயமா ஊடகங்கள் முயற்சி பண்ணீங்க, நாங்க தாக்குதல் சொன்னீங்க. ஒருவேளை தாக்கியிருந்தாலும் பிரதானமா எங்க அமைப்பு சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நிச்சயமா ஊடகங்களை தாக்கியிருந்தா, ஆனா அதே இடத்துல நீங்க செய்தியை முழுமையா கொண்டு போய் சேர்த்தீங்களா இல்லையாங்கிறது நாங்க பல செய்திகள் பார்க்கல. பல செய்திகள் பார்த்த நம்பர்களை சந்திச்சு பேச வாய்ப்பு இல்லை. நேற்று இரவு நாங்க வெளியில வந்து நிச்சயமா இரவு ஃபுல்லா ஓய்வு எடுத்தோம். இன்னைக்கு மதியம் தான் நாங்க ரிலாக்ஸ் ஆகணும். நாங்க ஃபுல்லா கடல் நின்று இருந்தோம், பக்கையில தூங்கும் போதும் பெரியவரோட பேசுற வாய்ப்பு இல்லை. அதனால நாங்க 7 நாள் போராட்ட ஓய்வு நேற்று இரவு நாங்க எடுத்ததுனால முழுமையா நீங்க எந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தீங்க, என்ன விஷயம் பேசுனீங்க தெரியாது. ஆதி பேசின வீடியோ, நம்ம ராகவராஜ் பேசின வீடியோ, இந்த வீடியோக்கள் வந்து நிச்சயமா எங்களுக்கு எதிராக இருந்துச்சு, தவறா இருந்துச்சு. அவங்க உள்ள வந்து சமூக பேசினாங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டை நீங்க பிரதானமா ஒளிபரப்பிருந்தீங்கன்ற விஷயத்த சரி செய்யணும். நிச்சயமா எங்க உள்ள இருந்தது மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் இருந்தாங்க. அவங்கள நீங்க சமூக விரோதிகள் தயவு செய்து இனிமேலாவது சொல்லாதீங்கன்னு நாங்க சொல்ற வேண்டுகோளுக்கு தான் இங்க வந்தோம். உண்மையான சமூக விரோதிகள் காவல்துறை தான். அவங்க தான் நாங்க தேசிய கீதம் பாடும்போது எங்களை அடிச்சாங்க, வந்தே மாதரம் சொல்லும் போது எங்க வாயிலே குத்துனாங்க. சமூக விரோதிகள் தயவு செஞ்சு காவல்துறை சொல்லுங்க. போராட்டம் போராட்டம் முடிஞ்சிச்சு, மாணவர்கள் போராட்டம் கலவரத்தில் முடிந்ததுன்னு சொல்லாம கலவரத்தில் முடித்து வைக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்க வந்து தொடர்ந்துக்கான காரணம் என்ன? ஜல்லிக்கட்டு அவசரம் நீங்க என்ன காரணத்துக்காக போராட்டம் தொடங்கி? ஒரே அதுதான் சொன்னேன். அங்க இருக்கவங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரிவிக்கிற அளவுக்கு புரிதல் இல்ல. அங்க வந்தவங்க எல்லாமே ஒரு நிமிஷம், சிவசேனா அதை பத்தினா யாருன்னே தெரியாத மாணவர்களா இருந்தாங்க சார். சார் ஆமா சார், ஹரிபரந்தாமன் சார் நாங்க பேசணும். ஹரிதா பரந்தாமன் சார் சொன்னதை நாங்க பேசணும். அந்த மாதிரி தான் நாங்க அரசு அதிகாரிகள் பேசணும்னு எதிர்பார்த்தோம். ஹரிபரந்தாமன் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஒட்டுமொத்த குடும்பம் கலைஞன்ற முடிவை எடுத்தோம். ஆமா அவங்கள ஆமா ஆமா சார், தனிப்பட்ட ஒருத்தர் நபர் சொல்றதுனால எங்களால் ஏற்றுக்கொள்ள போக முடியல. இல்ல 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 யாருமே போகல சார். அதாவது கடற்கரையில கடைசி நாள்ல சார் ஆர்டினன்ஸ் காப்பி கிடையாது சார். நாங்க கடலுக்குள்ள நிக்கிறோம், போராட்ட காலத்துல இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க டிவி பார்த்துட்டு இல்ல. இப்போதைக்கு காணா போன மாணவர்கள் எங்களுடைய பெயர் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் காணும். பெயர் படிக்கிறது தெரியல எங்களுக்கு. பெயர் இப்போதைக்கு இன்னைக்கு உள்ள வரும்போது தான் சொன்னாங்க. வாசல் நுழையும் போது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ வந்துச்சு. பெருமாள் நண்பர் சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்க கூட படிக்கிற இதழியல் மாணவரை காணும். அவங்கள கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். அவர் ஒரு வீட்டுக்குள்ள பூந்தாரு. இவர் தான் அவருடைய ஐடி கார்டோட போட்டோ இது. அவரு ஒரு வீடு, அது ஒரு இன்னும் சொல்லப்போனா போராட்டத்தில் இல்ல. அவர் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு திரும்ப நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. காவல்துறை அடிக்கவும் குப்பத்துக்குள்ள போய் ஒரு வீட்டுக்குள்ள பூந்திருக்காரு. அவரையும் அவர் வீட்டுல உள்ளவங்களையும் கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. கைது செஞ்சு போய் வீட்டுல உள்ளவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லி தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரிங்களா? ஏங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு. எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பிஜி படிக்கிறாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. குறிப்பிட்ட ஊடகத்தை மட்டும் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லா ஊடகத்தையும் நீங்க துரத்தி அனுப்புறீங்க. இல்ல நிச்சயமா நாங்க எந்த ஊடகத்தையும் தரத்துலங்க. இல்ல முதல் இல்ல எங்களுடைய குற்றச்சாட்டுமே ஊடகத்தின் மீது தாங்க. எங்களுடைய பேச்சை நீங்க கேட்கலங்கிற. நீங்க வந்து போராட்டம் வந்து கலவரமாச்சு, போராட்டம் கலவரமாச்சு. கலவரமானதும் நீங்க எங்க இல்ல போராட்டம் கலவரமாச்சு. கலவரமானதும் நீங்க ராவலாரன்ஸ் போய் கேக்குறீங்க. ஒருங்கிணைச்சீங்க நீங்க தான் பொறுப்புன்னு பேசுனீங்களே தவிர எந்த மாணவனை கூப்பிட்டு பேசுனீங்க? இல்ல 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 நிச்சயமா இல்லங்க. அந்த கூட்டம் எல்லாருக்குமே ஒரே கோரிக்கை தான் இருக்குன்னு சொல்றீங்களா?
ஒரே கோரிக்கைப்படி தான் அவங்க நடந்தாங்க சொல்றீங்களா? ஏன்னா பர்சனலா சொல்றேன், அவங்க நான் தப்பா நினைச்சுக்காதீங்க யாராலும், நான் வந்து கையில வந்து மைக்க புடிச்சு நின்னுட்டு நீங்க அந்த அதாவது அவங்க பக்கத்துல வச்சிருந்த அந்த ஊடகம் நீங்க இல்லையா, அப்ப நீங்க வெளியில போனா நான் அவங்க ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்புனாங்க. இத்தனைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நாங்க வந்து எல்லாம் மீடியா வந்து நாங்க சொல்றது நீங்க கேட்கல, அதனால நாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, மைண்ட் இருந்திருக்கலாம். சோ எல்லா கூட்டத்துமே வந்துட்டு ஒரே மாதிரி கொள்கையில தான் வச்சிருக்காங்களா? ஏன்னா ஒரு கூட்டமே ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. நான் கண்ணால பார்த்தேன். நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நாங்க மறுக்கல. சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சார் சொல்றது உண்மைதான். உள்ளே விடலைங்க, என்னெல்லாம் அடிச்சு உச்சகட்டத்துல அந்த மாணவன் அந்த போலீஸ்கார காலை பிடிச்சுக்கிட்டு, ஐயா இது ஒரு அரை மணி நேரம் டைம் கெஞ்சிடான், நான் போக்கஸ் பண்ண போறேன், என்ன தள்ளி விட்டாங்க உங்க மாணவர்கள் தான். இல்ல தள்ளி விட்டாங்க மாணவர்கள் அப்படின்னு. காலையில 5:30 மணி டைம் அது எவ்வளவு பெரிய ஒரு அது ஒரு காவலர் மேல தேச துரோகம் போடக்கூடிய வழக்குக்கு உள்ள ஒரு ஆதாரம் அது. அந்த பையன் வந்து வந்தே மாதிரி வாயில லட்சியம் அடிச்சாரு, என்னால போக்கஸ் பண்ண முடியல, தள்ளி விட்டாங்க. நீங்க கேக்குற கேள்வி சரியான கேள்வி சார். அதாவது ஆரம்பத்துல ஒரு விஷயம் உண்டு, நியூஸ் 7 மட்டும் அந்த விஷயத்தை கவர் பண்ணாங்க, மற்ற மீடியாஸ் அதை கவர் பண்ணல அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து போராட்டம். ஊடகத்தை வந்து நீங்க எப்படி ஒரு மீடியா தான் மத்தவங்க எப்படி நீங்க சொல்றீங்க? சார் ஒரு சார் நான் இல்ல இருங்க இந்த கோஷங்கிறது இப்ப நாங்க போராட்ட கால ஒரு சிலர் வச்சாங்க, இது தவறான விஷயம் தான். மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியாவை ஏத்துட்டு ஒரு மீடியா பொருட்கள் தவறான விஷயம், அதை நான் மாற்றுக்கிறது சொல்லல. அங்க இங்க இருந்த மொத்தம் மெரினால கிட்டத்தட்ட 50,000 பேர் கூட்டியிருக்காங்க சரிங்களா. இந்த போராட்டம் 50,000 பேர் மேலே கூட்டாங்க. எல்லாருமே ஒருமித்த அரசியல் உடன்பாடோட ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது. பல பேர் வந்து போராட்ட காலத்துக்கு முறையா வராங்க, பல பேர் பல ஆதங்கள் இருக்கு, பல பேருக்கு ஜல்லிக்கட்டை தாண்டி பல கட்ட கோரிக்கைகள் வைக்கிறாங்க சரிங்களா. இது யாருமே நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் பண்ணப்பட்டதான் போராட்ட காலத்துக்கு வந்தவங்க கிடையாது. ஒரு சில கோவத்தை வெளிப்படுத்த படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க எல்லாரும் கலந்துருக்காங்க. இப்படி ஒருத்தர் சொன்ன கோரிக்கை ஒரு சிலர் வந்து காட்டு மாநிலமா நடத்திட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி மொத்த போராட்ட காலம் கொச்சப்படுத்தாதீங்க சொல்ல விரும்புறேன் புரியுங்களா. போராட்டத்துல உங்களை விட அதிகமா இங்க இளைஞர்கள் இருந்தாங்க, போட்டோகிராஃபருக்கோ ரிப்போர்ட்டருக்கோ எல்லா இளைஞர்கள் அவ்வளவு துடிப்போட இருந்தாங்க. ஒண்ணு சொல்றேன், உங்களோட கடைசி கட்ட தோல்விக்கு நீங்க வந்து ஊடகத்தை அணுகாததுதான் காரணம். நான் ஊடகத்தை அணுகாத காரணம் நீங்க சொல்றீங்க, அது காரணம் என்னன்னு நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னொரு விஷயம், இப்ப ஊடகத்தை காவல்துறை தாக்கியிருக்காங்க சரிங்களா. அதை வந்து எந்த ஊடகத்திலே அதை பார்க்கவே இல்லை சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இல்ல சார், இருங்க ஒரே புரிஞ்சுவாங்க. கண்டிப்பா இல்ல சார், ஒரு நிமிஷம் அதுதான் இவர் சொன்னாரு. சார் நல்லா தெரிஞ்சு சார் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு 2வது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா 90 நியூஸ் எடுக்க உள்ள வரும்போது வாட்டர் பாக்கெட்டால உங்க ஆட்கள் எங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸையும் கேமராமேன்ஸையும் அடிச்சாங்க. சார் ஒரு நிமிஷம், அதாவது இப்ப இங்க இருக்க படிச்சு வந்திருக்கீங்க, ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க சரிங்களா. ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கீங்க, ஃபீல்டு போய் நியூஸ் கலெக்ட் பண்றீங்க, அது வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க ஓகே. ஆனா அங்க வந்திருக்க அதாவது போராட்ட காலத்துல இருக்க எல்லாருமே நீங்க தான் உங்களுக்கு ஒரு மீடியா இருக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, இப்படி ஒர்க் பண்ணணும், இப்படி போய் ஃபீல்ட் இருக்கணும், இப்படி ரிப்போர்ட்ல எடுக்கணும், அங்க இந்த மாதிரிலாம் தாக்கப்படுவாங்க, இப்படி நடக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா போராட்ட காலத்துல வந்து யாருமே எஜுகேட் பண்ண பசங்க கிடையாது. வர்றாங்க அந்த இடத்துல, அதாவது மோடியை பத்தி மோடி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கான். எதனால மோடி ஒழிகன்னு சொல்றான்? ஜல்லிக்கட்டுக்கு மோடி என்ன சம்பந்தம்? ஏன்னா டிமானிசேஷன் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கம் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் அந்த கோவத்தை வெளிப்படுத்துறான். பல பேர் பல விதமான கோரிக்கைகள் பல விதமான இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து எதுக்கு போராட்டம் பண்றேன்னு தெரியாம கூட சரி எல்லா மாணவன் வந்துட்டாங்க, நம்மளும் போகாம இருக்க கூடாது அப்படின்ற உணர்வு அடிப்படையில் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே அவன் பல டைரக்ஷன் பல விஷயம் பேசிட்டாங்க சார். இதுல சில பேர் வந்து இந்த மாதிரி உங்களோட மீடியா அட்டாக் பண்ணிருக்காங்க, நடந்திருக்காங்க. மீடியா மட்டும் அட்டாக் பண்ணல, மற்ற மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவு இல்லாம மது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்தது இல்லாம இருக்குதான் செய்யறாங்க சரிங்களா. அதுல என்ன சார் பேசும்போது நாங்களே கூட தாக்கப்பட்டோம் சார். ஒரு சேனல் மட்டும் நீங்க கேட்டுதான் மத்தவங்க நீங்க வந்து அட்டாக் பண்ணது சார். அதுக்காக சார் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் சார். நல்லா தெரிஞ்சுங்க சார். நீங்க உங்களை போல போராட்ட காலம் இருப்பாங்கன்றது நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க எனக்கு தெரியல சார். ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க சொல்றது நான் சொல்றேன். நீங்க உளவுத்துறை கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம். ட்ரெஸ் ரிப்போர்ட்டர் போல உள்ள வந்தாங்க, அது உங்களுக்கு தெரியுமா?
டூப்ளிகேட் கேமரா வச்சு உள்ள வந்தாங்க, அவங்கள துரத்தணும் உண்மையா, ஏன்னா அவங்க டூப்ளிகேட் கேமரா வச்சிருந்தாங்க. சொல்லுங்க சார். சார் ஐடி கார்டு இல்ல சார், சார் ஐடி கார்டு ஈஸியா ரெடி பண்ணிடலாம் சார். டூப்ளிகேட் கேமரா வச்சுட்டு மைக் வச்சுட்டு உள்ள வராங்க காவல்துறை. எதுக்காகனா பசங்களை வந்து கலைக்கிறதுக்காக. சின்ன பசங்க எல்லாம் வராங்க அங்க. வாங்கி பாக்குறோம் சார் கையில. சொல்லாமா தரலாமா? தந்தி டிவின்னு போட்டுருந்தது, தந்தி டிவின்னு போட்டுருக்கு. சார் கருத்தை புரிஞ்சுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் வந்தவன் தந்தி டிவின்ற மாதிரி ஒரு போலி டூப்ளிகேட் வச்சு அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்க. கேமரா ஆன்லயே இல்ல, ஷூட் பண்ணிட்டு இருக்கான். தந்தி டிவி மைக் வச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். கேமரா பின்பக்கம் நின்று பார்த்தா, நாங்க பின்பக்கம் நின்று பார்த்தா ரெக்கார்ட் ஆகல தெரியும். ரெக்கார்ட் ஆகல, அவன் ஷூட் பண்ணவும் இல்ல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கூட நின்று நபர்கள் வந்து ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க சார். 17ஆம் தேதி 14ஆம் தேதி நைட்டு அலங்காநல்லூர்ல பிரச்சனை ஏற்படுது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி நீங்க எல்லாரும் ஒண்ணா போடுறீங்க. நீங்க எல்லாம் முகநூல் மூலமா ஒண்ணா போடுறீங்களா இல்ல ஒண்ணா போய் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க ஒண்ணா போடுங்க? முதல்ல அதை முதல்ல சொல்லுங்க. எல்லாத்துக்குமே இது நீங்க சொன்னது அத்தனையுமே இருக்கு. முகநூல், வாட்ஸ்அப்ல இருந்தது, செய்தி மூலமா. அது இல்ல, இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி உங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. இது மாதிரி அன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வந்தீங்களா இல்ல அந்த பர்டிகுலர் Facebookல வந்த மெசேஜை பார்த்து வந்தீங்களா? மட்டும் பாக்காதீங்க, மொத்தமா பாருங்க. நாங்க காலேஜ் மூலியமா ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி போறதுனால நாங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு வந்தோம். இதுல இல்லாம எங்களை தவிர்த்து மற்ற ஆட்கள் எல்லாமே இந்த செய்திகள் வெளியே போறதுனால போராடுறாங்கன்னு போறதுனால அப்படி சேர்ந்து வந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி Facebook'ை பார்த்து வந்தாங்க, வாட்ஸ்அப்பை பார்த்து வந்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு தனித்தனி இது இருக்கு. காலேஜ்னு ஒருத்தவங்க வராங்க, யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வராங்க, வாட்ஸ்அப்பை பார்த்து இந்த மாதிரி போறாங்க ஒருத்தவங்க வராங்க. எல்லாருமே தனித்தனியா ஒன்னா சேர்ந்தாங்க. இங்க தலைமை யாராவது ஒருத்தர் ஒருங்கிணைச்சவரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன் சார், அதான் முன்னாடி சொல்லிட்டேன். யாருமே நீங்க வந்து யாருமே நீங்க மாநாடு 10 பேர் ஒண்ணா போனீங்க, ஒரு குழுக்குல வந்து அமைச்சர் பார்க்க போனீங்க, அடுத்தடுத்து எல்லாம் பண்ணீங்க. ஒன்னும் ஆர்கனைஸ்டா வந்து நீங்க பண்ணாதுதான் இது மிகப்பெரிய தப்பு. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க காஞ்சி போயிருக்கோம். அந்த ஜல்லிக்கட்டுடைய அவசர சட்ட சகல வந்து சீக்கிரம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல உங்க இதுல வந்து யாராவது ஒரு கேட்டு நீங்க அதை பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க அதை ரிகார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல அது பண்ணவே நீங்க முதல்ல சார் ஒரு நிமிஷம். மீடியா எல்லாருமே போராட்ட காலம் மேல பல குற்றச்சாட்டு வைக்கலாம். அது நான் வந்து குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இதுக்கான காரணத்தை முன்னாடி சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு தலைமையோ ஒரு கூட்டு தலைமையோ எந்த தலைமையும் இது கிடையாது. எல்லாருமே ஒரு தன்னால அடிப்படையில் ஒரு உணர்ச்சி அடிப்படையில் வந்த இடம். நீங்க அவங்களை பார்த்து பல கேள்வி நீங்க வைக்கலாம். ஏன்னா குழு தனித்தனியா இருக்காங்க. அதாவது வேல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அவன் தனியாக போறான், மெட்ராஸ் காலேஜ் தனியாக போறான், அகர்சன் காலேஜ் தனியாக போறான். ஒவ்வொரு காலேஜும் தனித்தனியாக அவங்களோட எதிர்ப்புகளையும் அவங்களோட போராட்டம் பண்றாங்க. தவிர அவங்கள ஒன்னா சேர்ந்து போறணும், அவங்களுக்கு ஒத்த கருத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு தோன்றமான விஷயங்களை எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு தான் சார் இருக்கான். நீங்க வந்து இது எப்படி போராட்ட கால அவ்வளவுமே வந்து எஜுகேஷனா வந்து நின்றுருக்காங்க. எல்லாரும் ஒத்த கருத்துல ஒரே மாதிரி வந்து நின்றுருக்காங்க. அவங்களை நோக்கி ஒரே மாதிரி கேள்வி நீங்க வச்சிருக்கீங்க. அது கிடையாது. அது பல பிரிவுல இருக்காங்க சார். உங்களுக்கு புகைப்படங்கள் வேணா ஆதாரம் நாங்க உள்ள இருந்ததுக்கான ஆதாரத்தை நாங்க உங்களுக்கு இப்ப நாங்க போராட்டம் பண்ணிட்டு கோஷம் போட்டு போட்டோ சொல்றது வந்து உங்கள்கிட்ட சந்திக்கணுமா சார்? சார் நீங்க இப்படி கேள்வி கேட்டா இப்ப நம்ம 2 பேரும் கம்யூனிஸ்டே கிடையாது. நான் பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு நீங்க மீடியா ஒரு பக்கம் போயிட்டு இருப்பீங்க சார். அதாவது ஒரு நம்பர் சார் ஒரு நிமிஷம் சார் நல்லா கேட்டுங்க சார். மீடியாவுக்கு நாங்க எப்பயும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் போராட்டக்காரர்கள். இப்ப எங்களோட நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க சார். கோரிக்கை முன்னாடி சொல்லிச்சு. அதாவது காவல்துறை எங்க போராட்டம் இயல்பா முடியல. அது காவல்துறையால முடிக்கப்பட்டிருக்கு, கலவரமா மாற்றப்பட்டிருக்கு. காவல்துறை எல்லா விஷயத்தையும் செஞ்சு மாணவர்கள் மீது சமூக விரோதிகள் என்ற மாணவர்கள் மக்கள் மீதும் சமூக விரோதிகள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கலவரம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முடிச்சிட்டாங்க. மாபெரும் அறவழி போராட்டம். இது கிண்ண சாதனை படைச்சிச்சுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. அவ்வளவு பேர் போராட்டத்தை முக்கியமா காவல்துறை நடந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் மீதும் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண் மீதும் தாக்கியிருக்காங்க. அதாவது ஆடை கிழிச்சு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, மகாத்மா காந்தி சொல்லுவார், நள்ளிரவு 12 மணி ஒரு பெண் நகையோட போனா ரொம்ப பாதுகாப்பா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி களமா மெரினா கடற்கரை கிட்டத்தட்ட ஒரு வாரமா காட்சி அளித்து இருந்துச்சு. இதை பல பேரால ஏற்றுக்க முடியல. காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணது டோட்டலா இந்த போராட்டத்துக்கான எல்லா பேரும் இது வரைக்கும் காப்பாற்றிருக்க அத்தனை பேருமே டோட்டலா சொத்தி போயிடுச்சு. அறவழிங்கிறது கிடையாம போயிடுச்சு. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. நாங்க பெண்களை நிப்பாட்டோம். காலையில லட்சம் நடத்த போறாங்க, பெண்கள் கூட வந்தா காவல்துறை அடிக்க மாட்டாங்க, நிப்பாட்டோம். ஆனா பெண்களே அடிச்சு பண்ண நாங்க நினைச்ச பிளான ரொம்ப இதாயிடுச்சு. பெண்களே அடிச்சு சித்திரவதை பண்ணா ஏன்டா பெண்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுற மாதிரி
இது நடந்தது. அதே போல வந்தே மாதன்ற கோஷங்களை இந்த மாதிரி தேசிய கொடியை போத்திட்டா வந்து இந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் கூட இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டான் சார். பிரிட்டிஷ் போலீஸ் கூட இந்த மாதிரி நடந்ததுல. ஆனா வாயில அடிச்சானுங்க போட்டு எப்படி சித்தார பண்ண அந்த மாதிரி நடந்தது. ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை பார்த்த மாதிரி தான் எல்லாருமே அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களுக்குள்ள ஆர்கனைசேஷன் இல்ல, போலீஸ் தடி எடுத்து நாங்க பயந்து ஓடுறோம். அந்த மாதிரியான சம்பவமா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நாங்க பயந்து எங்களோட விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. நாங்க போராட்ட காலம் அந்த மாதிரி இருந்தது. இதன் மூலம் எங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, கோரிக்கைனா காவல்துறை முழுக்க காவல்துறை எங்க போராட்டத்தை முடிச்சது காவல்துறைக்கு அந்த ஆர்டர் கொடுத்த காவல்துறை மந்திரி OPS இவர்கள் தான் முழுமையான பொறுப்பேற்று பதவி விலக்கணும் அப்படிங்கறத எங்களோட வலியுறுத்துறோம். சரிங்க. எனக்கு 70 பேர் கைது பண்ணிருக்காங்க சார். 170 பேர். ஆமா வச்சிருக்காங்க சார், வச்சிருக்காங்க. அந்த 170 இன்னமும் திருவல்லிக்கேணியில ஐசோஸ்ல பசங்க நண்பர் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்காரு. அவர் தலைமறைவா இருக்காரு சார். நான் படிச்சு சொன்னா நான் ஹாஸ்டல் இருக்கேன். நான் தரமணி மெட்ராஸ் ஹாஸ்டல் இருக்கேன். நான் சொல்லக்கூடிய நபரை நோட் பண்ணிக்கங்க. பேர் வந்து பெருமாள். இது MA ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காரு, எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா. இவர் காணாம போயிட்டாரு, இதுவரையும் கிடைக்கல. அவர் வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போனதா அந்த வீட்டுல உள்ள நபர் சொன்னார். அவர் வந்து 17 போயிட்டு போராட்டம் போலீஸ் கொடுத்தாச்சு. எல்லாம் இப்பதான் நடந்தது. ஃபார்மாலிட்டிஸ்ல இப்பதான் நடந்திருக்கு. போன் பண்ணா இப்ப பேரண்ட்ஸ் கிளம்பி வருவாங்க. இப்ப யூனிவர்சிட்டில இருந்து ஒரு நிமிஷம். ரைட் சார், ஓகே சார். அந்த போட்டோ ஒரு நிமிஷம் அந்த போட்டோ எடுங்க. வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ ஐடி கார்டு வச்சிருங்க. அந்த போட்டோ எடுங்க. இந்த போராட்டம் வந்து கொள்கை ரீதியாகவும் கோஷங்கள் ரீதியாகவும் கோரிக்கைகள் ரீதியாகவும் மாறுபட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்க. சரிங்க. இந்த போராட்டம் திசை மாறுதுன்னு சொல்லி காவல்துறை உங்களை கலக்கி நிறுத்தது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நியாயமான சார், அதாவது காவல்துறை திசை, அதாவது அறவழி போராட்டம் எப்படி காவல்துறை வந்து தடியடி நடத்தி நடத்தலாங்கிறதா எங்களோட கேள்வி. சார் ஒரு நிமிஷம், அது காவல்துறை கடமை கிடையாது. சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். கோஷங்கள் எழுப்பினாங்க சொல்றீங்களா? நீங்க தப்பான கோஷங்கள் எழுப்பினாங்க தானே சொல்றீங்க. அவங்க யாருன்னா சாதாரணமா வந்து இங்க போராட்டம் பண்ணவனு வந்தவங்க கிடையாது. போராட்டம் பண்றதுக்குன்னு இருந்தவங்க விவேகானந்த இல்லத்துல அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க அறவழியா தான் போராடினாங்க. தப்பான கோஷங்கள் எழுப்பல. மத்த தப்பான கோஷங்கள் எழுப்பினவங்க சாதாரணமா அந்த இடத்துல சும்மா பீச்சுக்கு வந்துட்டு போறவங்க. அவங்களே இவங்களே சம்மந்தப்படுத்தாதீங்க. இல்ல சார். 2000 பேர் என்ன சொல்றீங்க? தடியடிக்கு பிறகு திங்கக்கிழமை சொல்ல நேரக்கிழமை சொல்றீங்களா? கிட்டத்தட்ட 8000 பேருக்குள்ள நான் கடல்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு. மொத்தமா கேக்குறீங்களா அல்லது விவேகானந்த இல்லத்தை மட்டும் கேக்குறீங்களா? டோட்டலா கேக்குறீங்களா? போகல. விவேகானந்த இல்லத்துல எத்தனை பேர் இருக்காங்க சார்? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இயல்பா மெரினா கடைக்கு கூட்டம் வரது அதிகம். இதுதான் சொல்ல வரேன். ஒரே சரிங்க. அங்க இருந்தவர்களுக்கு வந்து சட்டத்தை பத்தி தெளிவா தெரியாத சாதாரணமான உணர்வுக்காக வந்த மாணவர்கள். அவங்க கிட்ட சட்டத்தை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாததால அன்னைக்கு நைட்டு அந்த சட்டத்தை பத்தி எங்களுக்கு புரிய வச்ச பிறகு அங்க இருந்த அந்த 8000 மாணவர்களுக்கு ஒரு குழுவா போய் சொல்லிட்டு வந்து என்னோட தொண்டையை பொழிச்சு அதாவது புரிய வைக்க முடியல. சார் ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப சேர்ந்து சார் இருங்க. போகல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். துரோகம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு புரியல என்ன பண்றது. நாங்க திருப்பி துரோகம் பண்ணிட்டோம்.